Jennifer Ruval John. I am working as a senior medical officer in Sri Saram Homeopathic Medical College and Research Center for the past 8 years, and I am having my own practice at Hope Homeo Healing, Sembakkam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டியா. இப்போ நம்ம ஜூன் மாசத்துல இருக்கிறோம். ஜனவரி பிறக்கும் போதே நம்மள நிறைய பேர் நிறைய ரெஸ்டியூஷன்ஸ் எடுத்திருப்போம். என்னன்னு கேக்குறீங்களா? ஜிம் போறோம், உடம்ப குறைக்கிறோம், ஃபிட்டா இருக்கிறோம். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் பேசியிருப்போம். இதுல நிறைய பேர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ரெசல்யூஷன்ஸ்ல இன்ன வரைக்கும் ஸ்டிக் ஆன் பண்றவங்களும் இருக்கிறோம். சில நேரத்துல அந்த ரெசல்யூஷன்ஸ்ல நம்ம ஸ்டிக் ஆன் ஆகாம நம்ம அதுல இருந்து ஃபெயிலியர் ஆகி உட்கார்ந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கவங்களும் உண்டு. ஸோ அப்படி இருக்குதா? அப்படி இருக்கிறவங்க இந்த எபிசோட்ல நான் ஒபிசிட்டியை பத்தி பேசியிருக்கேன். ஒபிசிட்டியில என்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் குறித்து நான் பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட பாருங்க. ஸோ ஒபிசிட்டி அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒபிசிட்டி அப்படின்றது நம்ம உடம்புல உள்ள அதிகமான கொழுப்பை தான் நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். அதிகபட்சமான கொழுப்பு. ஸோ நான் ஒபிசா இருக்கிறேன்னா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் டாக்டர் அப்படின்னா, நம்ம ஒபிசா இருக்கிறோமா இல்லையான்றதுக்கு ரெண்டு ஃபேக்டர் நமக்கு தெரியணும். ஒன்று நம்மளுடைய ஹைட் தெரியணும், இன்னொன்று நம்மளுடைய வெயிட் தெரியணும். ஸோ ஹைட் by weight in meter square gives the body mass index அப்படின்னு சொல்வாங்க. ஒரு body mass index வச்சு தான் ஒரு person obese இல்ல obese இல்லையா அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். அப்ப நார்மல் body mass index அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18ல இருந்து 24 வரைக்கும் இருந்துச்சுன்னா நார்மல் body mass index அப்படின்னு சொல்வாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்போ ஒருத்தவங்களோட ஹைட் 159 சென்டிமீட்டர் இருக்கு, வெயிட் 84 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 33 அப்படின்னு காமிக்கும். ஸோ இதுக்கு பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டாக்டர், எங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு இப்போ இன்டர்நெட்ஸ்ல பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட்டர்னே ஒன்று இருக்கு. அங்கே போயிட்டு உங்களோட ஹைட்டையும் வெயிட்டையும் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸை அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது சிம்பிள் மெத்தட். இதுல நம்ம நார்மல் வெயிட் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ 25ல இருந்து 29 வரைக்கும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருந்ததுன்னா அவங்கள ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒபிசிட்டி 29க்கு மேல இருக்கிற பாடி மாஸ் இண்டெக்ஸ் தான் நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒபிசிட்டியில 3 டைப்பா சொல்றாங்க. ஒன்று மைல்டு ஒபிசிட்டி, ரெண்டாவது டைப் மாடரேட் ஒபிசிட்டி, மூணாவது டைப் சிவியர் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. மைல்டு ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ 30ல இருந்து 34 வரைக்கும் இருந்துச்சுன்னா மைல்டு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே பிஎம்ஐ 35ல இருந்து 39 இருந்ததுன்னா மாடரேட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பிஎம்ஐ 40க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா சிவியர் ஒபிசிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிஎம்ஐ எல்லாம் எங்களுக்கு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர், இது ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு இன்ச் டேப் வீட்டில் நம்ம அந்த டெய்லர்ஸ் மெஷர் பண்றாங்க தெரியுமா, அந்த இன்ச் டேப் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. நம்மளோட இடுப்பின் சுற்றளவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மேல்ஸ்ல பொதுவாக ஆண்கள்ல பார்த்தீங்கன்னா 40க்கு மேல இடுப்பின் சுற்றளவு இருந்தாலும், ஃபீமேல்ஸ்ல பெண்கள்ல 35க்கு மேல இடுப்பின் சுற்றளவு இருந்தாலும் அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒபிசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துட்டோம். இதுல டைப்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி. இப்போ நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ஒபிசிட்டி அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியும், இது பெரியவங்களுக்கு வரக்கூடிய நோயே, இது பெரியவங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு தான் மெயினாக ஒபிசிட்டி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். எப்பவுமே நம்ம குழந்தைங்களை நம்ம யோசித்ததே கிடையாது. ஆனால் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2019ல் ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே 38 மில்லியன் குழந்தைங்க 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டினால காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5ல இருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 380 மில்லியனுக்கு மேல குழந்தைங்க இந்த ஒபிசிட்டி நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப குழந்தைங்களையும் இந்த ஒபிசிட்டி விட்டு வைக்கலையா அப்படின்னு பார்த்தீங்க. ஆமாங்க, ஒபிசிட்டி விட்டு வைக்கல. ஏன் குழந்தைங்களுக்கு வருது? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இல்லாத குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி வரும். ஏன் முன்ன காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் வெளியில போய் விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது
ஸ்கூல்ஸுக்கு நடந்து போவாங்க இந்த மாதிரி. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பாருங்க, வீட்டிலேயே வந்து வேன் நிற்கும், ஸ்கூலில் போய் இறங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வாக்கிங்கோ இல்லை எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறனால ஒபிசிட்டி வரும் குழந்தைங்கள. ரெண்டாவது வந்து ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பா குண்டா இருக்காங்க, அம்மா குண்டா இருக்காங்க அப்படின்னா குழந்தை கண்டிப்பா வந்து ஒபிஸா வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, இல்லை வீட்டு சூழ்நிலை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை பார்த்து வளர்ற குழந்தைங்க கண்டிப்பா வந்து ஒபிஸா வளர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஈட்டிங் டிஸார்டர்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ், கண்டதும் வாங்கி சாப்பிட்றது, கடையில் ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைடு ஃபுட்ஸ், இந்த மாதிரி நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடிய குழந்தைகள் ஒபிஸா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாம் சைல்டுஹுட் ஒபிசிட்டிக்கான காசஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதனால என் குழந்தைக்கு என்ன ரிஸ்க், இது எந்த அளவில் பாதிக்க போகுது டாக்டர், ஃபியூச்சர்ல என் குழந்தை எப்படிலாம் பாதிக்கணும்னு கேட்குறீங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டினால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் டிசீசஸ் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது, அதுக்கப்புறமேட்டு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது, பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுது, ஆஸ்துமா வருது, அனிமிக் கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இன்னும் நிறைய போன் கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இந்த மாதிரி ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க ரொம்ப குண்டா இருக்கிறனால தூங்கும்போது அவங்களுக்கு மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஸோ இதை ஸ்லீப் அப்ஸ்ட்ரக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் ஆகட்டும் ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே தான் வந்தது. ஆனால் இன்னைக்கு பாருங்க ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ளாலே ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி ஒரு காரணம். ஸோ இந்த குழந்தைங்களை நம்ம அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு தான் நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். என்ன பண்ணணும், இந்த குழந்தைங்க வந்து யூஸ்வலா நம்ம ஸ்கூல்லையோ இல்லை வெளியில போகும்போது நிறைய வந்து இவங்க வந்து இன்சல்ட்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க கூப்பிடும் போதே அந்த குண்டு பொண்ணு போறா இல்லை அந்த குண்டு பையன் போறான் அப்படின்னு விமர்சனம் பண்றதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிசிக்கை வச்சுதான் விமர்சிப்பாங்க. ஸோ அப்ப அந்த குழந்தைங்களுக்குள்ள தன்னுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி பேசுறாங்களே, தன்னுடைய உடல் எடையை குறித்து பேசுறாங்களேன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள வரும். ஸோ அப்ப அந்த குழந்தைங்க அந்த மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகாம இருக்கிறது பேரண்ட்ஸ் ஆக நம்ம கையில தான் இருக்கு. அப்ப அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணணும். எப்படி மோட்டிவேட் பண்ணணும்? குழந்தைங்க கிட்ட போயிட்டு ஹெல்தியான ஃபுட் சாப்பிடு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, இது எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா குழந்தைங்க செய்ய மாட்டாங்க. குழந்தைங்க கிட்ட உள்ள ஹேபிட்டே என்ன அப்படின்னா குழந்தைங்க நம்மளை பார்த்து வளருவாங்க. நம்ம இப்ப குழந்தைங்க கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம முதல்ல மாறணும். நம்ம ஒழுங்கா காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்கா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு நம்ம உடம்பை ஹெல்தியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து நம்ம கிட்ட இருந்து கத்துப்பாங்க. ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஆர் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, அதிக நேரமாக டிவியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மொபைலில் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறது, இது எல்லாத்தையுமே குழந்தைங்க கிட்ட அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுறதுனால குழந்தைங்க கிட்ட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய சைக்காலஜிக்கலாக அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் கிட்டக்கு இருக்கா குழந்தைங்களை சைக்கிள் அனுப்புங்க, ஒரு ஸ்விம்மிங்க்கு அனுப்புங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரீ டைம்ல ஈவினிங் வந்தாங்களா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அவங்க கூட வாக்கிங் நடங்க, ஒரு 20 மினிட்ஸ் போல வாக்கிங் பண்ணுங்க. இது எல்லாம் பண்ண என்ன ஆகும்னா குழந்தைக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். யாரு வெறுத்தாலும் என்ன, நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த குழந்தைக்கு இருந்தாலே நம்ம வந்து இந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டில இருந்து நம்ம அந்த குழந்தைய நல்லா நார்மல் வெயிட்டுக்கு ஈஸியா கொண்டு வர முடியும். ஸோ நான் என் கிளினிக்ல பார்த்த ஒரு கேஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு அம்மா என்னோட கிளினிக் வந்திருந்தாங்க. அவங்களுடைய மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் என் குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, என் குழந்தைக்கு வந்து
நான் எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எவ்வளோ நியூட்ரிஷியஸாக வச்சு கொடுத்தாலும் திரும்ப நான் எப்படி வச்சு கொடுக்குறேனோ அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே திரும்ப வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே உங்கள் குழந்தைய கூப்பிட்டு வாங்க, நான் உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் குழந்தையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வாய் திறக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன பாப்பா உங்கள் அம்மாவை பாப்பா, என்ன பாப்பா உங்கள் அம்மாவை பாப்பா. ஸோ அவள் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்றத அவளுடைய ஃபிசிக்கல் சயின்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்க அம்மாவை வந்து மேடம் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் பாப்பா கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன் அப்படின்னோடனே அவங்க அம்மாவை வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் அந்த பாப்பா வாய் திறக்க ஆரம்பிச்சா. அப்போ நான் கேட்டேன். அப்போ அந்த பாப்பா சொன்னா இந்த மாதிரி இல்லை ஆண்டி நம்ம நிறைய சாப்பிட்டோன்னா குண்டாயிடுவோம்ல அப்படின்னு சொன்னா. அப்போ குண்டாயிடுவோம்மா, அப்போ குண்டாயிட்டா ஏமா குண்டானா என்ன பிரச்சனை அப்படி, குண்டானா அசிங்கமாக இருப்போம் அப்படின்னு சொன்னேன். சரி அசிங்கமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா. ஸோ அப்படி குண்டா இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணுவாங்களா அப்படின்னு அவகிட்ட விளையாட்டுத்தனமாக கேட்கும்போது, இது உனக்கு யாருக்கு நான் சொல்லி கொடுத்தா, இது எப்படி கற்றுக்கிட்ட இந்த விஷயத்த அப்படின்னு கேட்டால், எங்கள் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டாங்க, ஸோ அதனால தான் நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், எந்த ஸ்கூல் எங்கே படிக்கிறீங்க, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா யூகேஜி படிக்கிறாங்க. ஸோ நல்லா கவனிங்க பெற்றோர்களே, யூகேஜி படிக்கிற குழந்தைக்கு ஒபிசிட்டி தான் டாபிக் பேசுறதுக்கு, ஒபிசிட்டி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ குண்டா சாப்பிட்டா நம்ம நிறைய சாப்பிட்டா குண்டாயிடுவோம் அப்படின்ற டாபிக் பற்றி நிறையவே பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மனசளவில் வந்து அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருந்தால் தான் நம்ம வெயிட்டு குறைக்க முடியும் அப்படின்னு அவ மனசளவில் நினச்சிருக்கா. ஸோ அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு நான் கவுன்சிலிங் பண்ணி நானும் அவளுக்கு சொல்லி புரிய வச்சேன். அப்படி இல்லை, எல்லா ஃபுட்ஸும் சாப்பிட்றதுனால வெயிட் ஏறாதுக்குன்னா நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸு, அன்ஹெல்தி ஃபுட்ஸு, ஹெல்தி ஃபுட்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிட்றனால உனக்கு தேவையான உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும், ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அந்த சைல்டு வந்து சைக்காலஜிக்கலாக பெட்டர் ஆகி அவங்க அம்மா 1 வீக் கழிச்சு she was saying என் குழந்தை இப்போ நான் ரொம்ப நல்லா சாப்பிட்றா டாக்டர், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து சில டைம் வந்து நமக்கு அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே தேவைப்படுது குழந்தைங்க பொறுத்த வரைக்கும். இது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது டைப் ஆஃப் ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு ஒபிசிட்டி அப்படின்னா யாருக்கு வரும் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன புதுசாக ஆண்ட்ராய்டு ஒபிசிட்டி, ஆண்களுக்கு வரக்கூடிய ஒபிசிட்டியை தான் நம்ம ஆண்ட்ராய்டு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஆப்பிள் ஒபிசிட்டி ஆர் சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிளை பார்க்கும்போது எப்படி இருக்கும், மேல் பார்ட் ஆஃப் த பாடி வந்து நல்ல குண்டாக இருக்கும், கீழே வரும்போது டேப்பர் ஆகி ஒல்லியாக வரும். ஸோ இதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு ஒபிசிட்டியில் என்ன நடக்கும்னா, கழுத்து, தலை, கை, உடம்புல உள்ள மேல் பாகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குண்டா புசு புசுன்னு இருக்கும். கீழே லோவர் பார்ட் ஆஃப் த பாடி, தட் இஸ் தைஸும் லெக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒல்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மெயினாக வந்து டெஸ்டோஸ்டிரான்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் ஒபிசிட்டி வரும். இது வந்து மெயினாக ஆண்களுக்கு தான் வரும்ன்றது தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து பெண்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. எந்த கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், சினைப்பை கட்டிகள், அதே மாதிரி தைராய்டு சம்மந்தப்பட்ட டிஸார்டர்ஸ், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இந்த டைப் ஆஃப் ஒபிசிட்டி இருக்க சான்சஸ் இருக்கு. இதில் மெயினாக என்ன ஆகும்னா, அந்த சைஸ் வந்து செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால இந்த டைப் ஆஃப் ஒபிசிட்டி இருக்கு அப்படின்னு. ஸோ ஆண்களுக்கு மட்டும் ஒரு டைப் சொல்றீங்க, பெண்களுக்கு எதுவும் கிடையாதா, பெண்களுக்குமே அந்த மாதிரி ஏதாவது நேம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு. பெண்களுக்குரிய ஒபிசிட்டியை வந்து கைனாய்டு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கைனாய்டு ஆர் பியர் ஷேப் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பியர் பேரிக்காய் பார்த்துருக்கீங்களா? பேரிக்காய் எப்படி இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூம்பி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா நல்ல குண்டா இருக்கும். ஸோ அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி எல்லாமே கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கும், கீழே பட்டெக்ஸ், தைஸ் அண்ட் லெக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குண்டா இருக்கும். ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால வரக்கூடிய ஒபிசிட்டி. இது வந்து கைனாய்டு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க 3 டைப் ஆஃப் ஒபிசிட்டி. ஸோ சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, ஆண்ட்ராய்டு ஒபிசிட்டி அண்ட் கைனாய்டு ஒபிசிட்டி. இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஒபிசிட்டின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன காசஸ் ஆஃப் ஒபிசிட்டி, ஒபிசிட்டி எதனாலலாம் வரும், காரணங்கள் என்ன?
ஓவர் ஈட்டிங், நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு அதிகமான கலோரிஸை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒபிசிட்டி வரும். ரெண்டாவது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேரண்டல் டிஸ்போசிஷன், அப்பா அம்மா ஒபிசா இருந்தாங்கன்னா குழந்தைங்க ஒபிசா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், போன எபிசோட்ல ஸ்ட்ரெஸ் பத்தி பேசிப்போம். ஸ்ட்ரெஸ்ல ஒபிசிட்டி வரும் அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் எது வந்தாலும் ஒபிசிட்டி வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐடியல் ஒர்க், எந்த ஒரு ஒர்க்கும் செய்யாம ஐடியலா உட்காந்துட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய அதனால ஒபிசிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இன்சோமீனியா, தூக்கம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்லீப்லெஸ்னஸ் இருந்துச்சுன்னா அப்பவுமே ஒபிசிட்டி வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெடிகேஷன்ஸ், நிறைய டாக்டர் கேட்காமலே, இப்போ ஒரு தலைவலினா போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது, இல்லை பல்வலிக்கு ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றது, இப்படி டாக்டர் கன்சல்ட் பண்ணாமலே மருந்துகள் வாங்கி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஒபிசிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது இல்லாம மேல்ஸ்ல பார்த்தா, ஆண்களை பார்த்தா ஸ்மோக்கிங், சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது ரெண்டு பழக்கமும் இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டி ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு நார்மலாக பார்த்தோம்னா நம்ம பிரெக்னன்சி அப்போ ஒபிசிட்டி வரும். ஏன்னா பாப்பா வளர்றதுனால வரக்கூடிய ஒபிசிட்டி இது நார்மல். இது நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து கம்மி ஆகிடும். ஆனால் டிசீசஸ் ரிலேட்டடான ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா தைராய்டு, பிசிஓடி, இந்த மாதிரியான டிசீசஸ் வரும்போது பெண்களுக்கு ஒபிசிட்டி வரும். ஸோ இந்த மாதிரியான டிசீஸ் இருக்கும்போது பெண்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் இந்த வெயிட் வந்து நார்மலாக கம்மியாகும். ஸோ இது வந்து ஒபிசிட்டி. ஸோ இந்த டைப் ஆஃப் ஒபிசிட்டி வந்து பெண்களுக்கு தைராய்டு அண்ட் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ்னால வரக்கூடிய ஒபிசிட்டி. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே பாதிக்கும். ஒபிசிட்டி அப்படின்னாலே அதிக அளவான இது. ஸோ ஹை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை பிளட் ப்ரெஷர், ஹை ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீசஸ் அண்ட் ஹை கொலஸ்ட்ரால் லெவல், நாலுமே இருக்கும். பிபி ஜாஸ்தி ஆகிடும், சுகர் ஜாஸ்தி ஆகிடும், கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆகிடும். இது மூணு ஜாஸ்தி ஆகுறதுனால ஹார்ட் டிசீசஸ் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய்கள், பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரைன் கேன்சர், ஃபைப்ராய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கேன்சர்ஸ் வர சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கால் ஸ்டோன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்ல வந்து பாதிப்புகள், ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேட்டி லிவர் வரும். நெக்ஸ்ட் பொதுவாகவே உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி வந்து எப்போவுமே ஒரு காமன் சிம்டம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஸ்பாண்டலைட்டிஸ், இந்த மாதிரியான முட்டு வலி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆஸ்துமா வரும், ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம்ஸ், அதான் சொன்னால பிசிஓடி, ஓவேரியன் டியூமர்ஸ், இந்த மாதிரி பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய வாய்ப்புகள் உடல் பருமன் இருக்கிறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால இன்சோம்னியா, ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கவே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒபிசிட்டியோட காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒபிசிட்டியை வந்து எப்படி வந்து ஃபுட் மூலமாக கரெக்ட் பண்ணலாம், என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒபிசிட்டியில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈட் ஃபுட் ஆஸ் யுவர் மெடிசன் ஆர் ஈட் மெடிசன் ஆஸ் யூ ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு உணவே மருந்து. ஸோ எப்போவுமே உணவை வந்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக சாப்பிட்றதுக்கு பழகிக்கணும். ஸோ ஃபுட்ஸ் தட் ஆர் டேஸ்டி ஆன் யோர் லிப்ஸ் ஆர் ஃபேட்டி ஆன் யோர் ஹிப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த உணவுலாம் வந்து வாய்க்கு ருசியாக இருக்குதோ அந்த உணவு எல்லாமே இடுப்பில் கொஞ்சம் சதைய போடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபுட்ஸில் வந்து டேஸ்டி ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு டேஸ்டி ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாது. பசி அறிஞ்சு சாப்பிடணும், ருசி அறிஞ்சு என்றைக்குமே நீங்கள் சாப்பிடவே கூடாது. ஸோ பசிக்கும் போது சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க, சரிங்களா? நான் யூஸ்வலாக என்னோட கிளினிக் வர பேஷண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒபிசிட்டியில் எதையுமே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதை தான் சாப்பிடணுன்ற வேகமும் உத்வேகமும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நான் இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நான் இதை சாப்பிட்டா என்ன. ஸோ இப்போ நம்ம சாக்லேட் சாப்பிடக்கூடாது, இல்லை ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்னா யாருக்கும் தெரியாமல் நம்ம போய் எடுத்து சாப்பிட தோணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. எதை சாப்பிட்டாலும் அளவாகவே சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து
ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் பழங்கள் வந்து அப்படியே டைரக்டா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, சிம்பிளா சொல்ல போறேன், ஒரு அழுக்கு எந்த ஒரு பொருள்ல ஒரு அழுக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், தண்ணியை ஊற்றி கழுவுறோம். அதே மாதிரி தாங்க வாட்டர் இஸ் அ டீடாக்சிஃபையர் ஆஃப் அ பாடி. நம்ம எந்த அளவுக்கு தண்ணி நம்ம உடம்புல எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கெட்ட கழிவுகள் நமக்கு உடல்ல இருந்து வெளியேறும். ஸோ வாட்டர் இஸ் அ வெரி பெஸ்ட் மெடிசன். நீங்க அதை வந்து ஃபுட்டாவே வந்து நீங்க டெய்லியுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லியுமே கொஞ்சம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க ஜங்க் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ், மெயினா வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ், எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஒயிட் ஃபுட்ஸ், அப்புறம் சுகர்ஸ், மெயினா பார்த்தீங்கன்னா சர்க்கரை, ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னா ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, இந்த மாதிரியான பயிர் வகைகள் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. மில்லட்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. மில்லட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே உடம்புல வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நல்லா உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். பசியை வந்து நல்லா தாங்கும். ஸோ அதனால தான் முன்ன காலத்தில் பாருங்க, கம்பு, கேழ்வரகு, இது எல்லாமே சாப்பிட்டாங்க, நல்ல ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ நம்ம திரும்பியும் அந்த பழைய ஃபுட் ஹேபிட்ஸுக்கு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் நல்ல உணவு வகைகளை நல்லா சாப்பிடுங்க. இன்னொன்று, சாப்பிடும்போது ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன். நல்லா ஷூ பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிடும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நாக்கில் உள்ள சலைவா பார்த்தீங்கன்னா, சலைவரி செக்ரீஷன், அதுவே ஒரு டைஜஸ்டிவ் என்சைம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பாதி வந்து நாக்கிலே செரிமானம் ஆகி உள்ளே போயிடுச்சுன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு டைஜஷன் ஈஸியாக நடந்துச்சுன்னா ஃபேட் அக்கமுலேஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நல்லா வந்து சாப்பிட்ற ஃபுட்டே வந்து நல்லா செரிமானம் ஆகிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 1 to 2 hours கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. மேபி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 tumbler ஆஃப் தண்ணி அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் குடிக்கணும். இந்த மாதிரி எல்லா ஃபுட்ஸும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் ரெமடிஸ்லேயே நிறைய பேர் வந்து லெமன் அண்ட் ஹனி ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். லெமன் அண்ட் ஹனி எடுத்துக்கலாம். கொள்ளு வந்து ரசம் வச்சு குடிக்கலாம். இல்லை கொள்ளு வந்து பவுடர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி பொடி பண்ணி வச்சு அதை நீங்கள் சாப்பிட்லாம். இஞ்சி சாறு, மின்ட் போட்டு அந்த தண்ணி நீங்கள் குடிக்கலாம். க்ரீன் டீ குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் யாருக்கு சொல்கிறேன்னா, எந்த ஒரு டிசீஸும் இல்லாதவங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு சுகர் இருக்குது, இல்லை பிபி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் டாக்டர் என்ன ஃபுட் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஃபுட்ஸ் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டோடைய கெலோரிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பசி எடுக்கல அப்படின்னும் போது நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்க, அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி நீங்கள் சாப்பிட ஏதாவது நீங்கள் இப்படி வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது ஒரே எக்ஸசைஸ் தான். டர்ன் யுவர் ஹெட் டு த ரைட், turn your head to the left and say no to that food. அந்த ஃபுட்டை வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் ஆர் வில் பவரை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் நல்லா ஹெல்தியான ஃபுட்ஸை சாப்பிடலாம். சரியா? ஸோ இப்போ ஃபுட்டை பற்றி பார்த்துட்டோம் டாக்டர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒபிசிட்டி டஸ் நாட் ரன் இன் ஜென்ரேஷன், இட் ரன்ஸ் பிகாஸ் நோ ஒன் ரன்ஸ் இன் திஸ் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் சொல்லுவாங்க. ஸோ ஒபிசிட்டி வந்து நல்லா ஓடுறனால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லியிருக்கேன். டோபமைன், செரோட்டோனின், என்டார்ஃபின்ஸ், இது எல்லாமே நல்லா செக்ரீட் ஆகும். அது வந்து உங்களுக்கு ஹாப்பியான ஹெல்தியான மூடு கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ நீங்கள் ஒரு குண்டாக இருக்கிற பர்சனை வந்து யாருமே வந்து நம்ம வந்து நீ குண்டாக இருக்கிற, நீ வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்ற யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே உண்மையாக அக்கறை கொண்ட ஒரு டாக்டராக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஃபேமிலி மெம்பராக இருப்பாங்க. அதே அந்த குண்டான பர்சன் வந்து உடம்பு குறைச்சிட்டான்னு வைங்களா, அந்த உலகமே சுற்றி பார்க்கும். எவனுமே பேசாமல் இருந்தவங்க கூட வந்து எப்படி உடம்பு குறைச்சி இவ்வளோ ஸ்லிம்மாக ஃபிட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு
பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம மற்றவங்க அட்டென்ஷன் நம்ம வந்து மேலே வரணும் அப்படின்னா நம்ம ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணி நம்மளால் ஹெல்த்தியாக வாழ முடியும். அதே மாதிரி ஒரு மோட்டோ வச்சுக்கோங்க, ஃபேட் டு ஃபிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து FAT FIT அப்படின்னு சொல்கிறோம். ஏலேருந்து I ஆல்ஃபபெட்டிக்கே நம்ம ஒரு 9 ஆல்ஃபபெட் கடந்து தான் வரும். அதே மாதிரி தாங்க எக்ஸசைஸும் அப்படின்னா. ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த எண்ட் ரிசல்ட்ஸ். எதுவுமே வந்து நினச்ச உடனே கிடைக்காது. இப்போ நான் இன்னைக்கு 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், எனக்கு 2 கிலோ குறைஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக குறையாது. ஏன்னா 2 கிலோ 2 நாளில் ஏறல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் உடம்புல ஏறிச்சு. அதே மாதிரி குறையும் போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த வெயிட்டும் குறையும். ஸோ எப்படி வெயிட் ஏறிடுச்சோ அதே மாதிரி தான் வெயிட் குறையிறதுக்கும் டைம் எடுக்கும். யூ ஹாவ் டு டூ இட் கான்ஸ்டன்ட்லி. கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் செய்கிறது கிடையாது, தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கணும். இதுக்கு நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு டயட், இப்போ நீங்கள் வெயிட்டை இன்னைக்கு வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வெயிட் இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி BMI கால்குலேட்டர் வச்சு உங்கள் BMI கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள்லே வந்து 84 கிலோ இருக்கிறவங்களுக்கு BMI 33 இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஒபிசிட்டியில் இருக்கோம். ஸோ நான் இப்போ நார்மல் வெயிட்டுக்கு வரணும் அப்படின்னா ஒரு 60லேருந்து 65 இதுக்குள்ளே நாங்கள் வந்து வெயிட்டை கம்மி பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 கிலோ 15 கிலோ குறைக்கணும் அப்படின்னா நான் அந்த 15 கிலோக்கான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்படி டார்கெட், மாதத்துக்கு நான் 2 கிலோ வச்சு குறைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுறது கிடையாதுங்க. எப்போவுமே ஒபிசிட்டியில் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட்டும் தேவை, எக்ஸசைஸும் தேவை. ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணும்போது தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். நான் வெறும் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர், எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் வேஸ்ட். இல்லை நான் எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு டயட் பண்ணுறதுக்கு டயட் எடுத்துக்க என்னால் முடியல, எனக்கு கண்ட்ரோல் முடியல அப்படின்னா யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் 100% ரிசல்ட்டை நம்ம இந்த இதில் பார்க்கவே முடியாது. ஸோ ஒபிசிட்டியில் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலான ரோல் ப்ளே பண்ணும். சில பேருக்கு சொல்லுவாங்க, ஐயோ டாக்டர் நான் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு டைமே கிடையாது, எனக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தால் கொடுத்துருங்க. நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கருத்தை சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒபிசிட்டியை நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக விட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், ஹார்ட் டிசீசஸ், இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி ஒரு லேக்ஸ் கணக்கில் ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணி அப்போ அந்த டாக்டர் திரும்ப என்ன சொல்லுவாங்க, வெயிட்டை குறைங்க, டெய்லி வாக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு டைம் எடுப்போம்ல. ஏன், ஒபிசிட்டி வந்து ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ் தானே, நம்ம வந்து வர முன்னாடி காக்குறது நல்லது தானே. ஸோ அப்போ நம்ம செய்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஏன் அதை வராமல் நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ ஒபிசிட்டி எப்போவுமே நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு நோய் தான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட் திங்ஸ் கம் டு தோஸ் ஹூ வெயிட், பேட் திங்ஸ் கம் டு தோஸ் ஹூ வெயிட். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும், ஆனால் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கெட்டது நடக்கும்ன்றது தான் இதோட அர்த்தம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒபிசிட்டிக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்டையோ இல்லை ஒரு நியூட்ரிஷனோட சஜஷனோட உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவையான கலோரிஸ்ன்றது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஹோமியோபதிக் ரெமடிஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெமடிஸ் இருக்கு. தைராய்டுனால வரக்கூடிய ஒபிசிட்டிக்குன்னு சில ரெமடிஸ் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வரக்கூடிய வெயிட் கெயினை நான் எப்படி குறைக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில ரெமடிஸ் இருக்குது ஹோமியோபதியில். அண்ட் PCODனால வரக்கூடிய ஒபிசிட்டிக்கு சில ரெமடிஸ் இருக்குது. மெனோபாஸ் தூரம் நின்றுச்சு அதனால வரக்கூடிய ஒபிசிட்டிக்கு ஒரு சில மெடிசன் இருக்குது. சில பேர் வந்து டிப்ரெஷன் மேபி வந்து அவங்களோட மனசோர்வுனால ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஒபிசிட்டிக்கு சில டைப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஹோமியோபதியில் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் provided you should have a good food control and a healthy exercise pattern. ஸோ இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒபிசிட்டிலேருந்து மீண்டு வரலாம். ஆரோக்கியமே ஆனந்தம். ஸோ நம்ம ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும். இந்த ஒபிசிட்டி பற்றின டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எபிசோடில் வேற ஒரு டிசீஸ் பற்றியும் அதற்கான காரணங்கள் பற்றியும் அதற்கான ட்ரீட்மெண்ட் பற்றியும் உங்களோட பேசுகிறேன்.
அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.